பல நூற்றாண்டா எளிய மக்களுக்கும் மெரினா கடற்கரைக்கும் உணர்வு ரீதியான தொடர்பு இருக்கு. மெரினா கடற்கரையை சுத்தி மாட்டாங்குப்பம், நடுக்குப்பம், நொச்சிக்குப்பம்னு மீனவர்களோட பூர்வீக குடியிருப்புகள் இங்க இருக்கு. தமிழ்நாட்டுல முக்கிய சுற்றுலா தலங்கள்ல பிரசித்தி பெற்றது சென்னை மெரினா கடற்கரை. விடுதலை போராட்ட வரலாறு முதல் திராவிட இயக்க வரலாறு வரை வரலாற்று சின்னமாகவே மெரினா கடற்கரை திகழ்ந்து வருகிறது. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல இருந்து பெசன்ட் நகர் வரைக்கும் 13 கிலோமீட்டர் நீளமா இருக்க மெரினா கடற்கரையில அண்ணா சதுக்கத்துல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் சுற்றுலா பயணிகள் அதிகமா வந்து போற இடமா இருக்கு. மெரினாவுக்கு மழைக்காலத்தை தவிர மற்ற மாதங்கள்ல தான் பொதுமக்கள் அதிகமா வருவாங்க. இந்த மக்கள் கூட்டத்தை நம்பி தள்ளுவண்டியில அன்றாடம் வியாபாரம் செய்யற ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் மெரினாவில் இருக்காங்க. இரண்டாயிரத்து 20 பெருநகர சென்னை மாநகராட்சி 500 கடைகளை வெளியாட்களுக்கும் 1040 கடைகளை கடற்கரையில் இருக்கிற பழைய விற்பனையாளர்களுக்கும் கொடுத்துச்சு. ஆனா இதை வியாபாரிகள் ஏத்துக்கல. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 900 கடைகள்ல தற்போதைய விற்பனையாளர்களுக்கு 540 கடைகளையும் வெளியூர் விற்பனையாளர்களுக்கு 360 கடைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் மெரினா கடற்கரையோட பொருளாதார இயக்கவியலை ஆய்வு செஞ்சது. மெரினாவை அண்ணா சதுக்கம், கண்ணகி சிலை, லைட் ஹவுஸ்னு 3 பகுதியா பிரிக்கலாம். மொத்தம் 308 கடைகள்ல அண்ணா சதுக்கத்துல இருந்து 184 கடைகளையும், கண்ணகி சிலையில இருந்து 46 கடைகளையும், லைட் ஹவுஸ்ல இருந்து 78 கடைகளையும் ஆய்வு செஞ்சோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட 308 விற்பனையாளர்கள்ல 188 பேர் ஆண்கள், 120 பேர் பெண்கள். வெயில தான் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப வெயிலா தான் இருக்கும். பிள்ளைங்களை காப்பாத்தனா அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம கஷ்டப்படாதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். நான் இருக்கேன் சார், ஒரு கொரோனா பிற்பாடிலேருந்து நான் இருக்கேன், ஒரு 5 வருஷம் இருக்கேன் இங்கே. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இங்கே இல்லை. கடைங்க எந்த கடைங்க மூடி இருக்கோ அந்த கடை வாசலில் போடுவேன், இல்லையா அந்த கடை திறக்கிற மாதிரி இருந்தால் அடுத்ததில் போடுவேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏதோ கடவுள் ஒரு 100, 150, 200 வந்துக்கிட்டு இருக்கு. என் ஃபேமிலி, நானும் எங்கள் ஒய்ஃபும் தனியாக இருக்கோம், நல்லபடியாக இருந்துக்கிட்டு. எத்தனை வருஷமா கடை போட்டுருக்கீங்க? 40 வருஷம். 40 வருஷமா இந்த கடையில் வருமானத்துக்கு தான் கல்யாணம் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. இங்க இருக்கிற 61% கடைகள் ஆண்களால நிர்வகிக்கப்படுது அப்படின்னாலும் பெரும்பாலான கடைகள் அனைத்து குடும்ப உறுப்பினர்களாலும் நிர்வகிக்கப்படுது. சில சமயங்கள்ல வியாபாரத்தை பெண்களும் கவனிச்சுக்கிறாங்க. விடுமுறை அப்போ டீனேஜ்ல இருக்கிற குழந்தைகளும் தங்களோட பெற்றோர்களுக்கு கடைகளை நடத்துறதுல உதவி பண்றாங்க. கஷ்டப்படணும், அதான் ஒண்ணு. ஐயோ வெயிலுக்கு தான் ஓடக்கூடாது, மழை வருதுன்னு ஓடக்கூடாது. இப்ப நம்ம வெயில நம்ம இப்ப நிக்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க பாக்குறாங்க. ஐயோ அதனால அதுங்க வீண் செலவு பண்ணா அதுங்க மைண்ட் போவாது. நம்ம அம்மா இந்த வெயில நின்று இவ்வளவு கஷ்டப்பட்டு முட்டி வலி அது வலின்னு அழுகுறாங்களேன்னு அதுங்களுக்கு தெரியும். இந்த மெரினால தொழில் தொடங்குறதுக்காக வெறும் முதலீடு மட்டும் தேவைப்படுறது இல்ல. இந்த கடலோட கடுமையான சீதோஷ்ணத்தை எதிர்கொள்றதுக்கு உடல் திடமும் மனோதிடமும் தேவைப்படுது. இங்குள்ள வணிகர்கள் குறைஞ்சது 2 தலைமுறையா அவங்களோட வியாபாரத்தை இங்க செஞ்சுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா போட்டு இருந்தாங்க கடை, எங்க அம்மாவுடைய அம்மா கடை இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டாங்க, எங்க அம்மா போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார மூலியமா நாங்க போடுறீங்க கடை. நான் வந்து கடைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. சின்ன வயசுலேருந்து கடை போட்டிருக்கேன், மணல் கூட்டி கடை போடும் போதே போட்டிருக்கேன். நான் அதோட விட்டுட்டு போயிட்டேன். இந்த வீடு தெரிஞ்சுங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட் தெரிஞ்சுங்களா, இது நேராக பல் தெரிஞ்சுங்களா, அடிங்க பல்ல, அவ்வளோதான்.
மெரினாவில் கடை வச்சிருக்கிறவங்கல்ல 43% நடுத்தர வயதுடையவங்க. இங்க வியாபாரத்துல ஈடுபட்டிருக்க 77% பள்ளிக்கல்வியை கூட தாண்டாதவங்கன்னு தெரிய வந்திருக்கு. இங்க வியாபாரம் செய்ய தொழில்நுட்ப திறன்கள் தேவையில்லைங்கிறதுனால வியாபாரிகள் கௌரவமா ஒரு வியாபாரம் செஞ்சு பணத்தை ஈட்ட முடியுது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற அந்த குறைந்த கல்வி தகுதி வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுல மிகப்பெரிய தடையா இருக்கு. 64% பெரும்பாலான விற்பனையாளர்கள் மெரினாவில் உள்ள தங்களோட கடைகளிலிருந்து வர வருமானத்துல 2 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் உள்ள தங்களோட குடும்பத்தை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நவீன டேஸ்ட்டுகளை தாண்டி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சில ஷாப்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அங்கே வண்டி ஓட்ட முடியும். உதாரணத்துக்கு மீன் விற்கிற கடைகளாக இருக்கலாம், இல்லை மீன் சார்ந்த உணவுகளை விற்கிற கடைகளாக இருக்கலாம். அவங்க இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் நவீன மாற்றத்தை நம்பி ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ விற்கிறவங்களோ இல்லை நவீன உணவுகளை திடீர்னு விற்கிறவங்களோ அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பீப்புள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிங் பேக் அப்படிங்கிறது வந்து நடந்துடும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இதில் பெரிய அளவுக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சு. நம்மளோட வாங்குறவங்களோட வருமானமும் கம்மியானதுனால நேச்சுரலாக அங்கே அந்த வருமானங்களும் அதில் செலவு பண்ணுற ஆட்களும் கம்மியாயிட்டாங்க. நேச்சுரலாக அந்த குறிப்பிட்ட கடைகள் வந்து இன்றைக்கி ஒரு தேக்க நிலையில். அப்புறம் கவர்மெண்ட் போட்ட சட்டங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள், இந்த 3 தான் விற்கணும். இதை தவிர்த்து இருக்கிற எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையோ இல்லை ஃபுட்வேரையோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் விற்கக்கூடாது. ஸோ அது வந்து சியோட கனெக்டடான பிஸ்னஸ்ன்னு அப்படின்னு அவங்க கோட் பண்ணுறாங்க. அதனால இதுதான் விற்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டுமே விற்கிறதுக்கு ஒரு 1000 கடைகள் மெரினால தேவைப்படுமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. ஸோ நேச்சுரலாக இது வந்து ப்ராஃபிட் ஸ்குவீஸ் ஆகக்கூடிய பிஸ்னஸ். மெரினாவில் இருக்க வியாபாரிங்க தினசரி சந்திக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஆய்வு முதுகலை பட்டதாரிகளுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இந்த சர்வே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சது. ரெயின்ஸு, அப்புறமேட்டுக்கு அங்கே பார்க்கிங் இல்லை. அதுதான் மெயினாக நாங்கள் எடுத்த எல்லா இடத்துலையும் அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா பார்க்கிங் இல்லை. பார்க்கிங் இல்லாததால் வந்து எங்களுக்கு இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முன்னாடி வந்து பார்க்கிங் இருந்தது, அதனால உங்களுக்கு இன்கம் எக்ஸஸாக வந்தது அப்படி சொன்னாங்க. இப்போ பார்க்கிங் இல்லாததால் இன்கம் வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் ரெயின், மெட்ரோ ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நான் இது வரைக்கும் ஒரு விசிட்டராக தான் இது வரைக்கும் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன். பட் இங்கே இருக்கிறவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் வந்து அவங்க மேலே ஒரு லைட் ஆன் பண்ணும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு சங்கம் இருக்குது அவங்களுக்குன்னு. அந்த சங்கத்தோட அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தை. 500 கடை இருக்குது. இதாவது இங்கே எங்கள் சங்கத்தில் 500. இன்னும் சங்கம்லாம் அதிகமாக இருக்குது. மொத்தம் எத்தனை சங்கங்கள் இருக்குது? இங்கேயே 2 சங்கம் இருக்குது, மேல் சங்கம், கீழ் சங்கம். அங்கே வந்து நம்ம விவேகானந்தர் எல்லாம் அங்கே தனியாக இருக்குது. கண்ணை சிலை, விவேகானந்தர் எல்லாம், காந்தி பீச்சு, இங்கே அங்கங்கே ஒரு சுமார் 50% கடைகளோட ஆரம்ப முதலீடு 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறதாகவும் ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப கட்ட முதலீடுகளை 45% வியாபாரிகள், அமைப்பு சாரா நிறுவனங்கள், தனிநபர்கள்ட்ட இருந்து மட்டுமே கடனா வாங்கியிருக்காங்க. வார நாட்கள்ல சராசரியா மெரினாவில் ஒரு நாளைக்கு 1464 ரூபாய் வருமானமா வியாபாரிகளுக்கு கிடைக்குது. சராசரியா மெரினாவில் ஒரு நாளைக்கு 897 ரூபாய் லாபமா வியாபாரிகளுக்கு கிடைக்குது. கடனுக்கான வட்டியை திரும்ப கட்டுறது, கடைக்கான வாடகை, அன்னன்னைக்கு செலவு போக விற்பனையாளர்கள் இந்த 897 ரூபாயை லாபமா பார்க்கறாங்க. விடுமுறை நாட்கள்ல சராசரியா மெரினாவில் ஒரு நாளைக்கு 1867 ரூபாய் வருமானமா வியாபாரிகளுக்கு கிடைக்குது. விடுமுறை நாட்கள்ல சராசரியா மெரினாவில் ஒரு நாளைக்கு 1347 ரூபாய் லாபமா வியாபாரிகளுக்கு கிடைக்குது. இந்த இதில் வர வருமானத்தை வச்சு அவங்க குடும்பம் நடத்த முடியும். லாபம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? மினிமம் 1000 ரூபாய் கிடைக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து பேடிஎம் தான் கேட்குறாங்க. இப்போ கூட நீங்கள் அதான் கேட்டீங்க. அந்த பேடிஎம்ல காசு நான் எடுக்க மாட்டேன், அப்படியே பேங்க்ல அது எஸ் கையில் வர காசு விட்டு சாப்பாடு செலவு. மெரினா கடற்கரையில விற்பனையாளர்களுக்கு கிடைக்கிற ஆண்டு லாபம் 3,77,805.
மெரினாவில் 3000 விற்பனையாளர்கள் இருக்கிறதா ஊடகங்கள்ல வெளியான செய்திகளோட அடிப்படையில மெரினா கடற்கரையில் இருக்கிற கடைகளோட ஆண்டு மொத்த விற்பனை அளவுன்னு பார்த்தா 173,83,68,857 ரூபாய்.